மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதிமுக என்பது இப்போது ஒரு முழுமையான கட்சியாக இருக்கிறதா, உடைக்கப்பட்டு சிதறுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறதா? எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தது. எம்ஜிஆர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில், அவர் கட்சியை ஆரம்பித்த காலகட்டத்தில், அவருடைய கட்சியை அவர் மறைவு நேரத்தில் அந்த கட்சியில 45 லட்சம் பேர் தான் உறுப்பினராக இருந்தாங்க. அதன் பிற்பாடு ஜெயலலிதாவுடைய அந்த கைக்கு, அவருடைய கைக்கு அந்த கட்சி வந்த பிறகு அவருடைய மறைவு நேரத்தில் அந்த எண்ணிக்கையை, தொண்டர்கள் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 1.5 கோடியாக உயர்த்தி வைத்தார். இளம்பெண்கள் பாசறை, அப்புறம் ஏராளமான விஷயங்கள், நிறைய விஷயங்களை அவர்கள் செய்து, மகளிருக்கு நிறைய உதவிகள் செய்து, சுய உதவி குழுக்களை ஏற்பாடு பண்ணி, அப்புறம் ஏராளமான பல்வேறு விஷயங்கள் செய்து கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து ஒன் மேன் ஆர்மியாக, இரும்பு பெண்மணியாக அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அவங்க முன்னாடி நிமிந்து கூட ஒரு ஆம்பளையால பார்க்க முடியாது. அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, யாருமே அவரை நிமிர்ந்து பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத இடத்திற்கு அதிமுக இருந்தது. ஜெயலலிதா இருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சிதறுண்டு போக ஆரம்பிச்சது. அன்னைக்கு தொடங்கிய அந்த சில்லு சில்லா பிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சில்லு சில்லாக அந்த கட்சியை உடைத்து கொண்டிருக்கிற வேலையை கட்சிக்குள்ளே இருந்தே பலர் செய்கிறார்கள். வெளியிருந்து யாரும் வரலங்க. இந்த கட்சியை உடைச்சது யாருன்றீங்க? இந்த கட்சிக்கு நேர் எதிரியாக திமுக உடைச்சதா? இல்லை இந்த கட்சியை ஒண்ணுமில்லாம அழிக்கணும்னு நினைத்த எதிர்கட்சி அப்படின்னு யார சொல்லுவாங்க? அதிமுக எப்படி உருவானது? திமுக இருந்து பிரிந்து அதிமுக. அப்ப அதிமுகவுக்கு நேர் எதிரி திமுக தான். ஆனால் இந்த கட்சியை உடைத்து கொண்டு வெளியேறியது, சில்லு சில்லாக செங்கல் செங்கலா பிரிச்சு எடுக்கிறது யாருன்னா, அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், பதவியை அனுபவித்தவர்கள் அந்த கட்சியில இருந்து கொண்டுதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இப்ப ஒன் மேன் ஷோவாக, இரட்டை தலைமை போய் ஒன் மேன் ஷோவாக மாறி எடப்பாடி தலைமையில பல ஆண்டுகள் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கட்சியை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில 10 தோல்விகளை சந்தித்து விட்டார். தேர்தல்களை சந்திக்கிறார், 10 முறை தோல்வி. 11வது முறையாக அவர் முகத்தை வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறார். தமிழ்நாடு முழுக்க போறாரு, ஓட்டு கேட்கிறாரு. அதன் விளைவாக 1,10,15 லட்சம் ஓட்டுகள் அவர் கிடைக்குது. கிட்டத்தட்ட தனியாக 47 எம்எல்ஏக்கள் ரெட்டலையில ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 53. இன்றைக்கு அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிற CV சண்முகத்துக்கு இந்த தொகுதியில் நில்லுங்கள் என்று சொல்லி A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது எடப்பாடி. வேலுமணி, எதிர்த்து நிற்கிற வேலுமணிக்கு அவர் தொகுதியிலே போய் 3 முறை பிரச்சாரம் பண்ணது எடப்பாடி. எடப்பாடி பண்ண பிரச்சாரத்தின் பலன் ஒண்ணு, வேலுமணி அந்த தொகுதியில ஏற்கனவே அவர் அந்த தொகுதியில பலமாக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டும் சேர்ந்துதான் அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சது. அது மாதிரி விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க. இன்னும் பல பேர் அங்க இருக்காங்க. இன்றைக்கு எதிர் முகாமில் இருக்கிற 24 பேர், 25 பேருக்கு முழுமையான வெற்றியை கிடைத்தது என்றால் அதற்கு பெரும்பகுதி துணை நின்றது எடப்பாடி தான். அதை மறுக்கவே முடியாது. எடப்பாடி மீது நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. அவரே பெரிய துரோக சின்னம். தனக்கு பதவி கொடுத்தவங்க, முதலமைச்சராக பதவி கொடுத்தவங்களே காலவாரி விட்டவர். காலில் விழுந்து தவழ்ந்து போய் பதவியை பெற்றவர். காலவாரி விட்டு அந்த அம்மா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாத அளவு பண்ணியவர் யாரனா, நம்ம சசிகலா அவர்களை. இன்றைக்கு அவரும் இவருக்கு எதிராக நிற்கிறார். கட்சியை ஒன்றிணைப்போன்னு பேசின எல்லாரையும் தூக்கி விட்டாரு. முதலமைச்சராக 3 முறை ஜெயலலிதாவால் நம்பிக்கை பாத்திரமாக இருந்த OPS-ஐ கட்சியை விட்டு நீக்கினாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எதிர்த்து களமாட முடியாம தன் அரசியல் எதிர்காலம் பாழா போச்சுன்னு நேர் எதிரியாக இருந்த திமுக ஐக்கியமாய் இன்றைக்கு அவர் எம்எல்ஏவும் ஆயிட்டார். இவரால் ரோட்ல போறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சொன்ன JCD பிரபாகரன் எடப்பாடியினுடைய பதவியை தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இன்றைக்கு சபாநாயகராக. இன்னைக்கு சபாநாயகர் கிட்ட எடப்பாடி தரப்பும் ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. எதிர்த்தரப்ப வேலுமணி தரப்ப, CV சண்முகம் தரப்ப பதவி நீக்கம் செய்யுங்கன்ட்டு. அவர்களும் பதிலுக்கு எடப்பாடியை பதவி நீக்கம் செய்யுங்கன்னு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் விஜய் மௌனமாக கள்ள சிரிப்பு செய்து கொண்டு இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார். இப்ப இதுல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதிமுக இந்த அளவுக்கு உடைந்து போனதற்கு மிக முக்கியமான காரணம் அது விஜய் மட்டும்தான். முதலமைச்சர் விஜய்க்கு தேவையில்லாத வேலை இது. அவர் நோக்கம் என்னன்னா, அவரை யார் இயக்குகிறார்கள் என்றால் நம்ம அமித்ஷான் போதான். அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றபடி இவர் நடந்துகிட்டு இருக்கார். இன்றைக்கு CV சண்முகத்துக்கோ வேலுமணிக்கோ அல்லது அவர் சார்ந்தவர்களுக்கோ அமைச்சர் பதவியை விஜய் கொடுத்தால், ஒருவேளை அவர் அமைச்சர் ஆக்குறாருன்னு வச்சுங்களேன், 3 பேரையோ 5 பேரையோ அமைச்சர் ஆக்குறாருன்னா
அப்போது இவர் மீது சட்டசபையில் சொல்லப்பட்ட குதிரை பேர புகார் ஊர்ஜிதமாகும். ஏன் ஊர்ஜிதமாகும்னு சொல்றேன்னா, இவர் ஏற்கனவே மெஜாரிட்டி இருக்கு. ஏற்கனவே தீய சக்தின்னு சொல்லப்பட்ட திமுக தயவில் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்களுடைய துணையோடு அவருக்கு மெஜாரிட்டி கிடைத்து விட்டது. அப்ப அந்த மெஜாரிட்டியை வைத்து அவரால் ஆட்சி செய்ய முடியும். ஆனால் அவர்களை நம்பாமல் அவங்க எப்போ வேணாலும் பிச்சு, ஏன்னா வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, எப்போ வேணா பிச்சுட்டு போயிடலான்றதுனால அதிமுகவை உடைத்து 47 பேரை 32 பேரை உடைச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதற்கு நான் ஒட்டக கதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லால்குடி எம்எல்ஏவா இருக்கிற மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் தங்கிட்ட இருக்கிற பணத்தாலும் தன்னுடைய செல்வாக்காலும் அதிமுகவையே இன்றைக்கு அவர்கள் தான் ஆட்டுவிக்கிறார்கள். எடப்பாடிக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அந்த அம்மா குறித்து வாயை திறக்க மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அந்த அம்மாவால தான். அவங்க தான் 25 எம்எல்ஏக்களை அங்க வந்து ரெடி பண்ணி ஒழுங்கு பண்ணி காசு கொடுத்து எல்லாரையும் வச்சிருக்காங்க. அது அத்தனைக்கும் துணையாக நிற்பது யாருன்னா மாப்பிள்ள இருக்கிற கட்சியில இருக்கிற விஜய் தான். அவர் தான் போய் அவங்கள எதிர் முகாமில் இருக்கிறவர் சந்திக்கிறார். எடப்பாடியை இதுவரை சந்திக்கவில்லை. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? அதிமுக உடைக்கணும். ஒருவேளை அவர் அமைச்சர் பதவி கொடுத்தா ஊர்ஜிதமாயிடும். இவர் குதிரை பேரம் பண்ணி தான், யானை பேரம் பண்ணி தான் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தனக்கு ஆதரவாக சேர்த்து கொண்டார். ஏன்னா அவர்கள் மறுநாள் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே சிபுசோரனுடைய அந்த வழக்கு உதாரணமாக சொல்லப்படுது. ஓபிஎஸ் தலைமையிலான 18 பேர் அந்த வழக்கும் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த விஷயமும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயம்தான். எதிர்த்து வாக்களித்ததுனால 18 பேர் எம்எல்ஏ பதவிகளும் பறிக்கப்பட்டுச்சு. அதே நிலை இந்த 25 பேருக்கும் வரும். அமைச்சர் பதவி கொடுத்துட்டா ஊர்ஜிதமாயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். அவங்க காசு வாங்கிட்டாங்க, அதன் பலனை விஜய் அனுபவித்தார். விஜய்க்கு பலன் ஏற்படுத்தி எனக்கு பலன் கிடைக்கும்ன்றதுனால அவரை போய் சந்திச்சாரு. அந்த பலனை அவர் எடுத்துக்கொண்டால் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். இவங்க எடப்பாடி தரப்பு நீதிமன்றத்தை நாடினால் சிபுசோரன் வழக்கில் என்ன நடந்ததோ, ஓபிஎஸ் வழக்கில் என்ன நடந்ததோ அது இவருக்கு நடக்கும். அதே மாதிரி நீங்க வந்து நம்ம தேமுதிக சில எம்எல்ஏக்களை பிரிச்சு எடுத்தாங்க ஜெயலலிதா, அவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டுச்சுல்ல, அதே சூழல் உருவாகும் மறுபடியும். ஆக பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில ஒரு குழுவாக தனியாக 2/3 மெஜாரிட்டி 32 எம்எல்ஏ இல்லைன்னா அது பதவி போவதற்கான சூழலா மாறி போயிடும். அப்படி சூழ்நிலை உருவானா விஜய்க்கு அந்த சூழல் என்பது உறுதியாகும். அது நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பார்வையில மாட்டினா மீண்டும் ஆட்சிக்கு ஆபத்து. நீதிமன்றம் தலையிட்டு இவங்களை காலி பண்ண ஒரு மினி தேர்தல் நடக்கும், 25 தொகுதிக்கு மினி தேர்தல் நடக்கும். அப்போ இவர் குதிரை பேரம் பண்ணது ஊர்ஜிதமாகும். அதை எதிர்த்து அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா ஆட்சியே நிற்காது. ஆட்சியை கலைச்சிட்டு 25 எம்எல்ஏக்களை மட்டும் இல்லைங்க, பொது தேர்தலை மறுபடியும் சந்திப்போன்றுவாங்க. திருச்சி கிழக்கில் வந்து இப்போ தனியாக ஒரு தேர்தல் நடக்கும்னா எனக்கு அந்த தேர்தல் நடக்குமான்னு டவுட்டு. அதுக்குள்ள 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடக்கணும். அதற்குள்ளாக இந்த குதிரை பேர புகார், பிரச்சனை புகார், யானை பேர புகார், அதற்கான ஆதாரங்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய அதிர்ச்சியும் இருக்கிறது. விஜய் அவர்கள் பதவியை பெறுவதற்காக குழந்தைகளை பயன்படுத்தினார்னு புகார் வேறு இப்ப வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இவரே அந்த ஆதாரத்தை எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு பதவி ஏற்கும் போது சொன்னார். நண்பா நண்பீஸ் குட்டி பசங்களே உங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி சிறுவர்களை தேர்தலுக்காக பயன்படுத்தி அவர்கள் மூலமாக அவர்களை மூளைச்சலவை செய்து ஓட்டுக்களை வாங்கினார் என்பது அவர் வாயாலே குற்றச்சாட்டு. ஆமானா சின்ன பசங்களை தேர்தலில் பயன்படுத்தினு ஒத்துக்கிட்டார். தேர்தல் கமிஷனுடைய விதிகளில் சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது தெளிவா இருக்கு. அதை அடுத்து இங்க இருந்து புகார் போயிருக்கு தேர்தல் கமிஷனுக்கு, இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீங்க, ஏன்னா இவரே ஒரு வாயால ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு மறுபடியும் அதை நன்றி அறிவிப்புல சொல்றார். நண்பா நண்பீஸ் குட்டீஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நீங்க தான் வந்து என்னுடைய வெற்றிக்கு மிக முக்கியம்னு இவர் வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு விஜய். இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் தேர்தல் கமிஷன் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் சட்டம். ஆனா தேர்தல் கமிஷன் என்ன செய்ய போகுது? நியாயமா நடந்துக்குமா அல்லது இதை ஒரு பகடக்காயா வச்சு விஜயை தன் குடுமையை பிடிச்சி ஆட்டுமா பாஜக அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய்க்கு எதிராக எல்லாமே இருக்கு. போலி பிம்பத்தின் மூலமாக ஆட்சியை பிடிச்சிருக்கான்னு இருக்கு, ரீல்ஸ்ல தான் ஆட்சி நடத்துறான்னு இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது. அதிமுக உடைச்சிருக்காரு, மிகப்பெரிய கட்சியை உடைச்சி யானை பேரம் குதிரை பேரம் பண்ணியிருக்காரு.
கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்திருக்காரு. முதற்கட்ட தவணையாக 600 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியில வருது. இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் இவர் ரொம்ப எளிமைங்க, அவரு சோரத்தில் வந்து அவரே கட்டி சாப்பிட்றாருங்க, அவரு அரசு ஊழியர் மாதிரி இருக்காருங்க, அவர் பாத்தீங்களா அவர் இப்படிதான் இருக்காருங்க, அவர் வந்து தனி வழி வச்சுக்கிற பொதுமக்களை இடையூறு ஏற்படுத்தாம அவர் வந்து 17 கிலோமீட்டர் டிராவல் பண்றாருங்க அப்படின்னு முதல்வர் குறித்து மறுபடியும் ஒரு ரீல்ஸ் டுபாகூர்கள் வந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க, 2000 வேணாங்க, நீங்க நல்லா இருந்தா போதுங்க, நீங்க நல்ல ஆட்சி கொடுங்க, 6 சிலிண்டர் வேணாம், நானே சம்பாரிச்சு வாங்கிக்கிறேங்க. ஏன் இந்த பொழப்புன்றேன்? இதை விட கொடூரம் ஒண்ணு, இவரையே நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தெருவில் நிற்க போறாங்க, நடுத்தெருவில் நிற்க போறாங்க. ஏன்னா இவர் வந்தால் அதிமுக 25 எம்எல்ஏக்களுக்கு இவர் ஏதோ அமைச்சர் பதவி கொடுத்தாலோ அல்லது இதை அங்க விரும்ப மாட்டாங்க, பதவி போயிடும். அப்ப இந்த காங்கிரஸ் கதையும் என்ன ஆகும்? அவங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்க போறதில்ல, நடுத்தெருவில் நிற்பாங்க, முன்னாடி போய் துண்டு போட்டு அசிங்கப்பட போறாங்க. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம். கண்டிப்பாக விஜய் அமைச்சராக வேலுமணியையோ விஜயபாஸ்கரையோ நம்ம சிவி சண்முகத்தையோ அமைச்சராக்கினால் விஜய் முதல்வர் பதவிக்கு ஆபத்து. அதை டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். அவர் அமைச்சர் பதவி கொடுக்கட்டங்க, அப்புறம் நான் என்ன பண்றேன் பாருங்கன்றார். கடும் எச்சரிக்கை விட்டுருக்காரு. இப்ப அவருக்கு வந்து இது எல்லா சட்ட நுணுக்கங்கள் அனைத்தும் ஏற்கனவே அத்துப்படி. இப்ப அவர் கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏவை நீங்க வந்து குதிரை பேரத்தில் தூக்கிட்டீங்களா, பயங்கர காண்டில் இருக்காரு, பயங்கர கடும் கோபத்தில் இருக்காரு. இது மாதிரி கேவலத்தை நான் சந்திக்கவே, நம்பிக்கையோடு தானே காமராஜர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பார், நம்பி தானே மன்னார்குடி நிப்பாட்டியிருப்பார். நம்முடைய கட்சிக்காரர் அவர் நமக்கு விசுவாசமா இருப்பாருன்னு அந்த காமராஜர் பணத்துக்கு விலை போயிட்டு தான் சொல்றாங்க. இப்ப ஒத்த ரோசா ஓடி போச்சு இல்லை, இப்ப துண்டு போட்டார்ல. இப்ப அந்த கோபத்தை டிடிவி தினகரன் இன்றைய பேட்டியில மிக தெளிவாக விலாவரியா பேசியிருக்கார். அவர் அமைச்சர் பதவி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எடப்பாடிக்கு தான் முழு உரிமை இருக்கிறது, பொதுச் செயலாளர் தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது, சட்ட விதிகளும் அதை தான் சொல்லுது. பதவி கன்ஃபார்மா பறி போயிடும், கொடுக்கட்டும், முதல்வர் பதவியை ஆட்டம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதவி கொடுப்பாரா, கொடுத்து அசிங்கப்படுவாரா? ஏற்கனவே அந்த ரதன் பண்டிட்டுக்கு பதவி கொடுத்து கேவலப்பட்ட மாதிரி இப்படி சிவி சண்முகம் வேலுமணிக்கு பதவி கொடுத்து அசிங்கப்படுவாரா விஜய் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.